ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் தரணி அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். சங்கீதம் 34 1 முதல் 5 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, கர்த்தர் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு விஷயம் எங்களுடைய தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதை ஆன்லைனில் ஆண்டவரே அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, இப்பொழுது நாங்கள் அப்பா உம்மை ஆராதிக்க போகிறோம், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். இசப்பா, கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா எங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு நேராக இருக்கட்டும் தகப்பனே. இசப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா உண்மையாய் ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கிடைச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடலாம். வேதத்துல நம்ம தாவீதை பார்த்திருக்கிறோம். தாவீதை போல நம்ம நடனமாடி நம்ம கைகளை தட்டி ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவர் தாவீது எப்பவுமே துதித்து கொண்டே இருப்பார். அதே போல நம்மளோட எல்லா நாட்களிலும் நம்ம எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை நம்ம துதித்து நம்ம பாட போறோம். நம்ம இப்போ ஒரு பாடலை பாடலாம். தாவீதை போல நடனமாடி. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பே.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீதை போல தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உண்மையை துதித்து கொண்டிருக்க, அப்பா உண்மையை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க தகப்பனே அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா எங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா எது நடந்தாலும் தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உண்மையை துதித்து கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசை தகப்பனே உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ராஜா அப்பா எங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தை எங்க மேல நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்க தனிமையில் அழுத போது ஆண்டவரே அப்பா நாங்க கதறி அழுத போது தகப்பனே எங்களை ஆற்றிட எங்களை தேய்ச்சிட யாரும் இல்லை ஆண்டவரே. உடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே அப்பா எங்களோட கூட இருந்ததே. அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவருடைய கிருபை நம்மளை எப்பொழுதும் தாங்குகிறதா இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று நம்முடைய தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுபோல நாம் தனிமையில் இருந்த போதும், நம்ம கதறி அழுத போதும், நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்த போதும் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. வேற அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய கிருபை எப்பொழுதே கூட என்னை அழைத்தவரே என்ற பாடலை பாடி துதிப்போம். நீர்
ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே அப்பா, நாங்கள் கதறி எழுத நேரத்தில், ஆண்டவரே அப்பா தள்ளாடி நடந்த நேரத்தில், ஆண்டவரே ஏசப்பா கத்தாவே நாங்கள் ஒன்றுமில்லாமல், ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா உதவி இல்லாமல் இருந்த நேரத்தில் அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை நடத்தி வருகிறது தகப்பனே. அப்பா உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவரே அப்பா, உம்முடைய பெரிதான இரக்கத்திற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீங்க ஆண்டு கொள்ளுங்க, அழகே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 124வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு கூட விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டோடி இருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வாராக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது பாடின ஒரு சங்கீதம் இது. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் மாத்திரம் நம் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மேல் நிச்சயமாய் நம்மை கடித்து கொதறி இருப்பார்கள், விழுங்கி இருப்பார்கள். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது வியாபாரத்தில், குடும்பத்தின் மத்தியில், மனுஷர்கள் மத்தியில் ஏற்படுகிற பகைகளும் எரிச்சல்களும் கசப்புகளும் வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் மிகுந்த எதிரடையாக அல்லது ஒருவரை அழுக்கும்படியாக கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வேலை ஸ்தலத்தில் ஒரு நண்பர் சொன்னார், பாஸ்டர், நான் என் வேலை ஸ்தலத்தில் நான் ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறேன், ஆனாலும் கூட மற்றவர்கள் என்னை பகைக்கிறார்கள். நீ அதிகமாய் உண்மையாய் நீ வேலை செய்து நீ என்ன செய்கிறாய்? நீ பேரை சம்பாதிக்கலாம், புகழ்ச்சி சம்பாதிக்கலாம் என்று பார்க்கிறாய். ஆனால் நீ வேலை செய்வதை வீண். நீ இப்படி செய்து எங்களையும் பேரை நீ கெடுக்க பார்க்கிறாய் என்று சொல்லி அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து என்னுடைய தலைமை அதிகாரிடத்தில் இல்லாதவைகள் பொல்லாதவைகளை சொல்லி நான் தினமும் அவரிடத்தில் திட்டு வாங்கும்படியாக எனக்கு மிகவும் இவர்கள் வேதனை உண்டாக்க காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் மிகவும் அழுதார். நான் சொன்னேன், பயப்படாதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மனம் திரும்ப செய்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகாரி அதை புரிந்து கொள்ள செய்வார் என்று சொல்லி அவரிடத்தில் நான் சொல்லி அவருக்காய் ஜெபித்து அனுப்பினேன். நடந்தது என்னென்று சொன்னால், அவரோடு வேலை செய்தவர்கள் அந்த தலைமை அதிகாரியை குறித்தே அவர்கள் குறை கூறி புகார் ஒன்றை அடுத்த உயர்ந்த அதிகாரிக்கு அனுப்பியிருப்பதை இந்த அதிகாரி அறிந்தபொழுது அப்போதுதான் வேதனையுற்று என் நண்பரிடத்தில் சொன்னார்,
ஐயா உனக்கு விரோதமாய் ஒரு பேச்சை கேட்டு நான் எவ்வளவோ காரியம் உனக்கு விரோதமாய் செஞ்சுருக்கிறேன், உன் இன்க்ரிமெண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன், உன் ப்ரொமோஷனை நான் உனக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன், உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்கறதுக்கு கூட ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். ஆனால் இன்றைக்கு நான் இதை எல்லாம் அறிந்து கொண்டேன். நான் இப்போது எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு உன்னை குறித்து ஹை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த ஸ்தலத்திலிருந்து கடந்து போனாலும் இந்த ஸ்தானத்துக்கு நீ தான் உயர்ந்த அதிகாரியாய் வரப்போகிறாய் என்று சொல்லி அவர் வாக்களித்தாராம். இதை அந்த நண்பர் சொல்லும் போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. கூட இருந்தவங்க அத்தனை பேரும் அவரை விழுங்கும்படியாக பார்த்தார்கள். அவர்கள் பற்களுக்கு இரையாகும்படியாக செய்தார்கள். கடித்து பட்சித்தா பொறாமை கொண்டார்கள். கசப்புணர்ச்சியோடு கூட பகையோடு கூட இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் அவருடைய கைகளிலே இவரை விடவே இல்லை. கர்த்தர் அதற்கு பதிலாக அவர் அனுபவித்த பாடுகள் துன்பங்களுக்கு பதிலாக கர்த்தர் அவருக்கு உயர்வை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே மாத்திரமல்ல, உற்றா உறவினர்கள் மத்தியில் கூட அப்படிதாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பல வரன்கள் வருகிறார்கள், ஆனாலும் கூட எங்கள் உறவினர்கள் என்ன செய்கிறார்கள், அதை தடுத்து நிறுத்தும்படியாய் பெண்ணை குறித்தோ என்னை குறித்தோ எங்கள் குடும்பத்தை குறித்தோ அவதூறு சொல்லி தடுத்து விடுகிறார்கள். ஆகினால் இந்த திருமண காரியங்கள் எல்லாம் தடைபட்டு வருகிறது. அப்போது நான் சொன்னேன், பயப்படாதீங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னேன். அதே மாதிரி ஜெபம் பண்ணோம். ஒரு சில மாதங்கள் கடந்தது. ஒரு மகன் கிறிஸ்துவுக்குள்ளானவன், அவரே நம் பெண்ணை பார்த்து விருப்பப்பட்டு எந்தவித நிபந்தனையும் என்று அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மிக மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனிதர்கள் நமக்கு விரோதமாக கிரியை செய்யலாம், ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், சில சமயம் போரிலெல்லாம் போகும்போது, யுத்தம் நடக்கும்போது என்ன செய்வாங்களாம், இந்த கன்னி வெடிகளை பூமியிலே புதைத்து வைத்து விடுவார்களாம். எதிரி இராணுவம் வரும்பொழுது அந்த கன்னி வெடியின் மீது காலோ அல்லது தங்களுடைய வாகனமோ அங்கே வரும்பொழுது அது வெடித்து சிதறி விடுமாம். அதே போல் நம் மீது பொறாமை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள், நமக்கு விரோதமாக என்ன செய்வார்கள், காய்மறைவாக எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம அந்த கண்ணியில் சிக்கி விடுவோமோ, நம்ம அழிந்து விடுவோமோ என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் நம்முடைய சத்துருகளின் கையில் ஒருபோதும் நம்மை விடவே மாட்டார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்மை என்றும் சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பிசாசு தந்திரமானவன் எப்படி இயேசுவை வீழ்த்துவதற்காக, காட்டி கொடுப்பதற்காக யூதாசை பயன்படுத்தினானோ, அதே போல கர்த்தரிடத்தில் பக்தியாய் உண்மையாய் இருக்கிறவர்களை வீழ்த்தும்படியாக எப்பொழுதுமே பிசாசு கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். அவனை குறித்த எதிர்காலத்தை குறித்து அவனோடு கூட பேசினார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், அவனை பகைத்து குழியிலே தூக்கி போட்டார்கள். ஆனாலும் யோசேப்பு கர்த்தரிடத்தில் மிகவும் நம்பிக்கையாக இருந்தான், விசுவாசமாக இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்யல, பாவத்தை செய்யலை. அவன் அடிமையாக விற்றப்பட்ட போது கூட அவன் பாவம் செய்யலை. சிறைசாலையில் இருந்த போது கூட அவன் உண்மையாக தான் இருந்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தார், அந்த தேசத்துக்கே, அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு உயர்ந்த அதிகாரியாய், தேசாதிபதியாய் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த மனிதர்கள் உங்களை எதிர்க்கலாம், இந்த மனிதர்கள் உங்களை பகைக்கலாம், மனிதர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்ளலாம், இன்னும் மனிதர்களை பிசாசு உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தன்னுடைய ராஜா சவுலுக்காக அந்த கோலியாத்தினிடத்தில் அவன் என்ன செஞ்சான், யுத்தம் செய்தான். தன்னுடைய ஜனங்களுக்காக தேவனுடைய நாமத்தில் சென்று போராடினான். கோலியாத்தை அவன் வென்றான். அவனுடைய தலையை தேவன் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஸ்திரீகளெல்லாம் பாடுகிறார்கள், இதோ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. இதை கேள்விப்பட்ட சவுல் பொறாமையுடைகிறான். அவனுக்கு பொறாமை வருது. அதே சமயத்தில்
சமீபத்தில் அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வருது. அப்போ அவன் என்ன செய்கிறான், எப்பெல்லாம் அவனுக்கு அந்த ஆவி வருதோ தன் கையில் இருக்கிற ஈட்டியை எடுத்து அந்த தாவீதை நோக்கி வீசுவான் பாருங்க. ஆனாலும் தாவீதின் கையிலோ சுரமண்டலம் இருந்தது. அவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அந்த அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போகுமா. எப்போது பார்த்தாலும் தாவீதை குறித்து ஒரு பொறாமை சவுலுக்கு இருந்தது. சவுல் எப்போது பார்த்தாலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான், அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கூட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் வலிமை உள்ளவர்களும் எளியவர்களும் ஏழைகளையும் பகைக்கிறார்கள், அருவருக்கிறார்கள். ஆனால் ஏழையோ கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எளியோர்களிடம் தேவனாய் இருக்கிறார். அற்பமானவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஞானம் இல்லாதவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். பலவீனம் உள்ளவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மை தான் தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. நம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்போம். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை விடுவித்து காப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் பகைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி கொடுக்கிறவர் அல்லவா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கொடுக்கிறவர் அல்லவா. நெருக்கத்திலிருந்து நம்ம விடுவித்து விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவர் அல்லவா. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 25வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதிடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதிடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். அல்லேலூயா. பாருங்க, உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர், உங்களை சத்துருக்கள் எந்த இடத்துல இருந்தாலும், வேலை ஸ்தலத்திலோ வேலையிலோ அல்லது உங்கள் வியாபார ஸ்தலத்திலோ உங்களுடைய உறவு நீங்கள் வாசம் செய்யும் இல்லத்திலோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம், எப்படி வேணா இருந்துட்டு போட்டவங்க, ஆண்டவர் தாமே உங்களுக்கு திடனாய் இருப்பார். உங்களுக்கு தப்பும் அடைக்கலமாய் இருப்பார். உங்களுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாரையும் தூஷிக்க வேண்டாம். நீங்கள் யாரையும் சபிக்க வேண்டாம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் பாரத்தையெல்லாம் வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. அவன் தாவீது கூட என்ன சொல்கிறான், புலம்புறான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் எங்கேயாவது போய் நான் இளைப்பாறுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்க, 55வது சங்கீதத்தில் இதை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனம் சொல்லுகிறான், அப்பொழுது 5வது வசனமே, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருகலிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. புறாவை போல நமக்கு சிறகுகள் இல்லைங்க. அல்லேலூயா. புறாவை போல நம்ம பறக்க முடியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாங்க, கர்த்தருடைய பாதத்தில் நம்ம விழுந்து கிடந்தோம்னா, கர்த்தரிடத்தில் ஒத்தாசையை நாம் எதிர்பார்ப்போம் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்பி உயரே வருவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள் என்று ஏசாயா புஸ்தகத்தில் 40வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா. ஆகினாலே கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். புறாவை போல பறக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய ஒத்தாசை எதிர்பார்த்து அவரை நோக்கி நம்மை ஜெபிக்கும் பொழுது, நாம் உலையான சேற்றில் இருந்தாலும் சரி, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை சிகரத்தின் மேலே கொண்டு வருவார். குப்பையில் இருந்தாலும் சரி அல்லது கண்ணியின் மத்தியிலே நாம் பிடிபட்டு இருந்தாலும் சரி, நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்து கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்மை உயர்த்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கீங்க எனக்கு தெரியாது, எந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கீங்கன்னு தெரியாது. நிச்சயமாக உங்கள் வேலை ஸ்தலத்தோ வியாபார ஸ்தலத்திலோ உங்கள் உறவினர்கள் மத்தியிலோ உங்கள் நண்பர்கள் மத்தியிலோ அல்லது நீங்கள் வாழும் ஸ்தலத்து அக்கம் பக்கத்தில் இருந்தோ நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். நிம்மதி இல்லாத வாழ்க்கை
வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், என்ன செய்யுதுன்னு தெரியாது இருக்கலாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவங்க முகம் பிரகாசம் அடையுமாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் தான் கடைசியில் தாவீது சொல்லுகிறாரு 22வது வசனத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் உங்களை கைவிடுவாரா? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவத ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். 1830 வருஷத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆப்பிரிக்காவில். அப்போ இந்த ஆப்பிரிக்காவிலே அந்த பழைய இனத்தவர்கள் அல்லவா அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை 2 கூட்டம் இருந்துச்சு. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பகைக்கும். அப்போது அவர்கள் பகைக்கிறது மாத்திரமல்ல, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் மீது படையெடுத்து அவர்கள் வென்று விட்டார்கள் என்றால் அவர்களுடைய சரீரத்தை புசிப்பார்கள். நரமாமிசம் புசிக்கிற பழக்கம் அவர்களுக்கு உண்டாம். அப்படிப்பட்ட ஜனங்களாம். அப்படிப்பட்டவர்கள் 2 கிராமங்களுக்கு மத்தியில் 2 கூட்டங்களுக்கு மத்தியில் சண்டை வந்தபோது, அப்போது பலமுள்ள அந்த ஒரு கூட்டம் என்ன செய்ததாம், இன்னொரு கூட்டத்தின் மீது படையெடுத்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்த அழித்து அவர்களோட பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு இளவரசர் என்று கருதப்படுகிற அந்த கூட்டத்தின் தலைவனுடைய மகனை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்களாம். இப்போது தோற்றுப்போன அந்த கூட்டமானது தன்னுடைய இளவரசனை விடுதலை செய்யும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். அவர்கள் பொன்னும் பொருளும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், வைரமும் வைடூரியமும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், நிறைய நிலத்தின் பலன்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், ஆடைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் சிறைப்படுத்தி செல்லப்பட்ட அந்த இளவரசனையோ அந்த கொடூரமான அந்த தலைவன் விடுதலை செய்யவே இல்லை. அவனை மரத்திலே கட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் அடித்து அடித்து அவன் ரத்தம் சிந்த அவன் ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தார்களாம். அவன் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு, ஐயோ என்னை விடுவீங்கள் என்னைக்கென்று ரொம்ப துக்கத்தோடு கூட புலம்புகிறவனாய் இருக்கிறான். அந்த இளவரசனுடைய தகப்பனும் கூட எவ்வளவோ ஆட்களை அனுப்பி எவ்வளவோ பொருட்களை கொடுத்து கூட விடுதலை செய்ய மாட்டான். கடைசியில் அந்த கொடூரமான அந்த தலைவன் என்ன செஞ்சானா, இப்போ நான் இவனை கொன்று நான் தின்ன போகிறேன் என்று சொல்லி 2 மரத்துக்கு நடுவில் 2 கைகளும் கட்டி அவனுடைய கால்களை ஒரு கம்பினாலே கட்டி அவனை என்ன கீழே நெருப்பெல்லாம் போட்டு அவனை கொளுத்தி உயிரோடு கூட சாப்பிடலான்னு நினச்சி அவன் அது மாதிரி கொடூரமான தலைவன் அதை முயற்சி செய்யும் போது, அப்போது அந்த இளவரசன் அவனுடைய தெய்வங்கள் எல்லாம் கூப்பிட்டானான். அவன் சொன்னானா, கல்லில் இருக்கும் ஆவியே எனக்கு உதவி செய்யும், மரத்தில் இருக்கும் ஆவியே எனக்கு உதவி செய்யும். ஐயா, நான் இருக்கிற பிசாசே, சாத்தானே, குட்டி சாத்தானே எனக்கு உதவி செய்யும் என்று புலம்புகிறான். ஆனால் யாரும் அவனுக்கு உதவி செய்ய யாருமே வரல. எந்த ஆவியும் வரல, எந்த பிசாசும் வரல, எந்த சாத்தானும் வரல. அப்போது தான் அவன் மண்டையில் பளிச்சுன்னு ஒன்று எழும்பிற்றான். என்ன எழும்பிற்றான்? ஒரு சமயம் ஒரு மிஷினரி அவருடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறார். அவர் கையில் ஒரு வேத புத்தகத்தோடு வந்திருக்கிறார். அவர் இயேசு என்ற நாமத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் எள்ளி நகாடினது மாத்திரமல்ல, அவர் நரமாமிசம் சாப்பிடுகிறவர்கள் அல்லவா, அவரை கொன்று சாப்பிட்டார்களாம். அப்பொழுதுதான் நினைத்தான், அந்த மனிதன் இயேசு என்ற ஒரு நாமத்தை சொன்னானே, அந்த நாமத்தை சொல்லி நாம் அழைப்போமே என்று சொல்லி அந்த இளவரசன் அந்த சாகும் நிலைமையில் இருக்கிறான். கொடூரமான வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். கீழெல்லாம் தீய வச்சுட்டாங்க, நெருப்பு அனல் பறந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் அவன் சாக போகிறான். ஆனாலும் கூட அவனுக்கு அந்த ஞாபகம் வந்தது, இயேசுவே என்று ஒரே கத்தனான். அவ்வளோதான். எங்கிருந்தோ வானத்திலிருந்து ஒரு மின்னல், ஒரு வெளிச்சம் பாய்ந்தது. சுற்றி இருந்த கூட்டமெல்லாம் பதறடித்து தூரமாய் போயிடுச்சு. ஒரு பெருமழை பெய்தது. அப்புறம் அந்த இடத்துல இருக்க அந்த தீயெல்லாம் அணைஞ்சு போச்சு. அவன் கட்டுகள் எல்லாம் அமர்ந்து போயிடுச்சு. உடனே ஒரு குரல் அவனுக்கு ஒலித்தது, வனாந்தர பக்கமாக ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது அவன் வனாந்தர பக்கமாய் ஓடி போனானாம். இந்த சம்பவத்தை பார்த்த அந்த கொடூரமான அந்த தலைவர் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருந்தார்கள். அந்த ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற நாமம் அந்த இளவரசனை காப்பாற்றிற்று. அவன் அங்கிருந்து தன் சொந்த கிராமத்துக்கு போய் தன் தகப்பனிடத்தில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு அதன் பிறகு அவன் என்ன செஞ்சான், அங்கிருந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து இயேசு யார் என்று விசாரித்த போதுதான்
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஆலயத்தை கண்டுபிடித்து அந்த ஆலயத்தில் சென்று அந்த போதகரிடத்தில் தனக்கு நெருந்த காரியங்கள் எல்லாம் சைகையின் மூலம் சொல்லுகிறான். என்னென்று சொன்னால் இவனோட பாஷை அவங்களுக்கு புரியாது, அவரோ இங்கிலீஷில் பேசுகிறவராக இருக்கிறார், அவர் போதகருடைய பாஷை இவனுக்கு புரியாது. ஆனால் சைகைகள் மூலமாய் அவன் என்ன செய்தான், அதை வெளிப்படுத்தும் போது போதகர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு இதோ ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுத்து வேதத்தை வாசிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து இயேசு குறித்து அதிகமான சுவிசேஷத்தை எல்லாவற்றையும் சொல்லி தன்னோடு கூட வைத்து அவனை ஒரு முழு மனிதனாக அவனை மாற்றி அவனிடத்தில் அந்த தேர்ச்சி பெற்றவனாக, வேதத்தில் தேர்ச்சி பெற்றவனாக ஆவியின் அபிஷேகத்தோடு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு சென்று இயேசு யார் என்பதை அவன் போய் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். முதல்ல ஒரு மிஷினரி வந்தார், ஆனால் அவங்க ஒரு என்ன செஞ்ச இயேசுன்னு சொல்லும் போது அவரை அடித்து கொண்டு தின்னுட்டாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை அந்த நாமத்தின் மூலம் அற்புதம் நடக்கும்போது அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் போது அந்த ஒரு மனிதன் அவர் மறிக்கப்பட்டாலும் இன்னொரு மனிதனால் அந்த முழு கிராமம் ரட்சிக்கப்பட்டது. அந்த கிராமத்தின் மூலமாக அந்த பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் அந்த கொடூரமான தலைவனும் கூட ரட்சிக்கப்பட்டானாம். ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்கள் நாளைக்கு உங்களிடத்தில் சமாதானமாய் போய்விடுவார்கள். ஆம், உன் சத்துருகளையும் உங்களோடு கூட சமாதானம் உள்ளவர்களாக மாற்ற வல்லமை படைத்தவர். யாரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சத்துருகளையும் நேசிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம யார் நமக்கு வேதனைப்படுத்துகிறார்களோ துன்பப்படுத்துகிறார்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார், நமக்கு சகாயம் பண்ணுவார், நம் கூட இருந்து நம்மை பாதுகாப்பார், நமக்கு ஒரு வழியை திறப்பார். நிச்சயமாய் நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்களை கூட தேவன் ரட்சித்து நம்மிடத்தில் இதோ சகோதரர்களாக நண்பர்களாக தேவன் மாற்றுவார். ஆகினாலே நீ இப்போது படுகிற அந்த வேதனைகள் பாடுகள் எல்லாம் குறித்து கவலைப்படாதே. கர்த்தர் உன் மூலமாக எதையோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். நீ ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது மாத்திரமல்ல, உன்னை யார் விரோதிக்கிறார்களோ, யார் உன்னை பகைக்கிறார்களோ அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய், அவர்களும் ரட்சிக்கும்படியாய், அவர்களும் இயேசுவின் அன்பை ருசித்து பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பில் இயேசுவே, இந்த காணொலியை பார்க்கிற அனைவரின் தேவரை ஆசீர்வதிப்பீராக. இவங்க வேலை ஸ்தலத்திலோ, வியாபாரத்திலோ, இவங்க வாழும் ஸ்தலத்திலோ, உற்றாவரும் நண்பர்கள் மத்தியிலோ மனிதர்கள் மூலமாக என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி இவர்களுக்கு கர்த்தாவே ஆதரவாக இருந்து இவர்களை தப்புவித்து இவங்களை பாதுகாத்து எல்லா வேடனுடைய கண்ணிக்கு இவங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இவர்கள் யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, யாரெல்லாம் இவங்களை தூற்றுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை பொறாமைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, யாரெல்லாம் இவர்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மனம் திரும்ப இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் அல்லவா. உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசுவை காணிக்க கொடுக்குறவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தின உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. God bless you everybody.